உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பாட்டா, என் குரலா, என் உடம்பா, என் அழகா, இல்ல நானே வா? சொல்லுங்க மகேஷ். ஏய், உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிற நேசிக்கிறேன், அதாண்டி பிரச்சனை. உன் மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட தாங்கிக்க முடியாம தவிக்கிறேன், அதாண்டி பிரச்சனை. எவனாவது உன்னை தப்பான பார்வையில பார்த்தா கூட அவன் கண்ணை நோண்டிடுறான், அதாண்டி பிரச்சனை. நீ இதை கொடுமைன்னு நினைச்சாலும் சரி, காதல்னு நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி நான் கவலை இல்லை. நீ இனிமேல் அந்த நல்ல சிவத்தை பார்க்க கூடாது, பழக கூடாது, புரிஞ்சதா? சரி விடுமா, இதுக்கு போய் அழுதுகிட்டு ஏதோ அவன் கோபத்துல கத்திட்டு போறான். உன் மேல உள்ள பாசத்தினால தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு போறான். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. புரிஞ்சுக்க முடியுது பாட்டி, ஆனா தாங்கிக்க முடியல. அளவுக்கு அதிகமா ஒருத்தர் அன்பு செலுத்தினாலும் அதை தாங்கிக்கிறது பெரிய தண்டனையா இருக்கு. எனக்கு என்னமோ மகேஷோட காதலிய லட்சியத்துல குறுக்க வந்துடுமோன்னு பயமா இருக்கு. ஸ்னேகா, பாட்டி, மகேஷும் என் லட்சியமும் எனக்கு என் 2 கண்ணு மாதிரி. இந்த 2 கண்ணுல நான் எந்த கண்ணை குத்திக்கிறது? இவ அவ மேல பாசமா இருக்கா, அவன் இவ மேல பாசமா இருக்கான். கடைசியில வம்புல வந்துதான் முடிய போகுது. மேடம், கமலம்மா வர சொல்லுங்க. ஓகே மேடம். சாரி ரோஜா, நேத்து நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த ரிப்போர்ட்ஸ் மாறினது தான். நேத்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியா இருக்குன்றது எனக்கு புரியுது. ஐ எம் வெரி சாரி. இனிமே உனக்கு இது கடைசி பிரசவமும் இல்லை, கர்ப்பப்பை வீக்கம் இல்லை. ஒரு குழந்தை என்ன, 1 டசன் குழந்தை கூட பெற்றுக்கலாம். சேரப் ரோஜா. அதுல கவலைப்படாதன்னு நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க டாக்டர். ஆனா என் மருமக நேத்து பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அழுது ரகலை பண்ணிட்டா. உங்களை மாதிரி பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொன்னா அது பேஷண்ட்டை 100 மடங்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? கண்டிப்பாங்க, இதுல என்னுடைய தப்பும் இருக்கு. இனிமே உங்க அட்வைஸை எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். மாறிப்போன ரிப்போர்ட் யாரோடது டாக்டர்? கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஆமாம்மா, இவங்க பேர் கமலா, இவங்க பொண்ணு பேரு செல்வி. இவங்க பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் தான் மாறி இருக்கு. உன் பேர் தான் ரோஜாவாம்மா? ஆமா. மன்னிச்சுக்கம்மா, நேத்திக்கு என்னாலதான் அந்த தப்பு நடந்து போச்சு. பரவாயில்லம்மா, ஏதோ நடந்து போச்சு. உங்க பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. கடவுளதாம்மா நம்பி இருக்கேன். என் பொண்ணு செல்வி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. அவளுக்கு இது கடைசி பிரசவம். அவ கர்ப்பப்பை வீக்கா இருக்குங்கிறது எல்லாம் அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். தெரிஞ்சா அவளால இதை தாங்கிக்க முடியாது. எந்த பொண்ணுக்குமே இது தாங்கிக்க முடியாத விஷயம் தானுங்களம்மா. அம்மா, நீங்க தான் இருக்கியா? மறுபடியும் டாக்டரோட டிஸ்கஷனா? டாக்டர், அப்படி என்னதான் என்ன பத்தி எங்க அம்மா பேசிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரோஜா, இவதான் என் பொண்ணு செல்வி. செல்வி, இவங்க தான் ரோஜா. ஹலோ, வணக்கம். பை தி வே, இவங்களுக்கு இங்க தான் டெலிவரி ஆக போகுது. அப்படியா? என்ன, உங்களுக்கு எப்ப ரிலீஸ் டேட்? 15ஆம் தேதி. ஹாய், எனக்கும் அன்னைக்கு தான். சரி, ஒரு பெட் வச்சுக்கலாம். நம்ம 2 பேட்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதுன்னு பார்க்கலாம். வேணாம் வேணாம், ஜெயிக்கிறது நீங்களாவே இருக்கட்டும். தேங்க் யூ. உங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவ வரலமா. நான் ரோஜாவுடைய மாமனார். ரோஜாவை அட்மிட் பண்ண வந்தீங்களா? இல்லம்மா, ரோஜாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மாறி போய் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஏதோ யூட்ரஸ் வீக்கு, இதுதான் கடைசி பிரசவம், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் விசாரிக்க வந்தோம். என்ன மாறிடுச்சு? ரிப்போர்ட்ல என்ன ப்ராப்ளம்? அது என்ன ஆச்சுனாமா, யாரோ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ரிப்போர்ட்டும் ரோஜாவோட ரிப்போர்ட்டும் மாறி போச்சு. ரோஜா, நம்ம கிளம்பலாமா? ரோஜா, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அட்மிட் ஆயிடுங்க. இங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போர் அடிக்குது. சரி மிஸ்டர் ராஜசேகர், ரோஜாக்கு பிரசவ வலி வந்தோன்னு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். வரேன் டாக்டர். வரேன் செல்வி. பாய். வரேம்மா. சரி வரங்க. வாங்க. வரம்மா. வாங்க. என்ன டாக்டர்,
ஏதோ யூட்ரஸ் வீக்கு பிரசவம் ப்ராப்ளம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? அது வந்துமா, அது வந்து ரோஜாவுக்கு தான் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குதா. இதுதான் முதல்ல கடைசியமான பிரசவமா. சே, பாவம் இல்லம்மா அவங்க. கடைசி பிரசவம் தெரிஞ்சா எவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்கும்ல. கடவுள் யார் தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னே தெரியல. ஆமாமா. என்ன செல்வி, சும்மா அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. அம்மா அழைச்சிட்டு போங்க. என்னடா இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். சரி வாமா, வரேன் டாக்டர். வாங்க. மாமா, நான் சுவாமிஜியை பார்க்க போறேன். என் கூட துணைக்கு வரீங்களா? என்னம்மா இன்னும் சாமிஜி சாமிஜின்னு சொல்ற? அங்க போனா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரசவத்துக்கு முன்னாடி ஒரு தடமாவது சுவாமிஜியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் மாமா. நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்கணுமா, முக்கியமான அப்பாயின்மெண்ட் வர முடியாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. நான் சுவாமிஜியை பார்க்கணும், அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இப்ப என்ன பண்றது? சுந்தரி இங்க வா. என்ன? நான் சொல்ற இடத்துக்கு ரோஜாவோட போயிட்டு வா. எங்கங்க? சர்க்கஸ்கா? சர்க்கஸ்கா? நம்ம தீவுத்தடல சர்க்கஸ் நடக்குதாங்க. நீங்க பேப்பர்ல பார்க்கல? அந்த சர்க்கஸ்ல மனுஷ குரங்கு கூட பாட்டெல்லாம் பாடுதா. அந்த மனுஷ குரங்க பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. உனக்கு மனுஷ குரங்க பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க, நான் இன்னும் மனுஷ குரங்க நேர்ல பார்த்ததே இல்ல. அப்படியா? இதோ இரு, இப்பவே நான் உனக்கு காட்டுறேன். இப்பவே வா. எப்படி? இதோ பாரு, இப்ப காட்டுறேன் பாரு. இதோ பார் மனுஷ குரங்கு. ச்சே, என்னங்க இதெல்லாம்? மனுஷ குரங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, பாத்துட்டியா? எப்படி வாழைப்பழம் தின்னுட்டு இருந்தது. ரொம்பதான் உங்களுக்கு கொழுப்பு. பின்ன என்னடி, என்னமோ 5 வயசு குழந்தை மாதிரி சர்க்கஸுக்கு போனா அதுக்கு போன வெட்டி ஊர்க்கா போட்டுருவேன். ரோஜா கூட சாமிஜியை பார்க்க போயிட்டு வா. எனக்கு எந்த சாமியாரும் பிடிக்காது, நான் போல. அந்த தைரியத்துல தாண்டி அனுப்புறோம், போ. என்ன மிரட்டுறீங்க? இப்ப பயப்படுவியா? இருங்க இருங்க, இப்பெல்லாம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எங்க அம்மா கிட்ட அம்மாவுக்கு தானே போற, போ போடி. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். மாமா, அவங்களுக்கு தான் வர பிடிக்கல, விட்டுருங்க. அதுக்காக அடிக்கணுமா? நீ சும்மா இருமா. ஐய், ஒண்ணு நீ இப்பவே ரோஜா கூட சாமிஜியை பார்க்க போ, இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போ. 2ல ஒண்ணு முடிவு பண்ணி சொல்லு, அதுவும் இப்பவே சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஆ? போகல. ஆ, சரி, சாமியாரே பார்க்க போறேன், போதுமா? அது ஓடி. சாமிஜி எதிர்காலத்தை பத்தி சொல்றாராம். உனக்கு எப்போ நல்ல புத்தி வரும்னு அவர்கிட்ட அருள் வாக்கு கேளு. ஏய், என்ன மச மச நிக்கிற? போ போ. போமா, போயிட்டு வா. அதான் துணைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனே. ஐய், புள்ளதாச்சி பொண்ணு, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் ஜாகிரதையா கூட்டிட்டு வா. ஏதாவது சிலுமிஷம் பண்ணேன்னு தெரிஞ்சது அப்புறம் நிறைய புது ஐடியாலாம் வச்சிருக்கிற, பின்னி எடுத்துரும், போ போ. வாங்கத்த. ஏ ரோஜா, நீ போய் சாமியாரை பார்த்துட்டு வா. நீங்களும் வாங்கத்த, சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நான் எந்த சாமியார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இல்ல. உனக்கு வேணும்னா நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. எனக்கு பையில வாங்கிட்டு வா, எடுத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். சாமிஜி தியானத்தை முடிச்சிட்டார், இப்போ உள்ள போயிடுவார். சீக்கிரம் போய் பிரசாதம் வாங்கிக்கோங்க. சரி. போ போ. வாம்மா. பிரசாதம் முடிஞ்சு போச்சா? பரவாயில்லங்க. எனக்கு வர 15ஆம் தேதி டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. எதையும் தாங்கும் இதயம் இருக்கட்டும். உன்னுடைய எதிரிகளின் கணக்கில் ஒன்று குறையும். ஒன்றை இழப்பாய், ஒன்றை பெறுவாய். ஏண்டி ரோஜா, சாமியாரை பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன தனியா நின்னு கனவு கண்டுகிட்டு இருக்க? வா, வீட்டுக்கு போலாம். ஏய் ஏய், ஏன் கண் கலங்குற? ஆமா, உன் சாமியார் என்னதான் சொன்னாரு? ஒன்றை இழப்பாய், ஒன்றை பெறுவாய். உன் எதிரிகளோட கணக்குல ஒன்னு குறையும் சொன்னாரு. ஏ ரோஜா, நான் உனக்கு எதிரிலாம் இல்ல. இத பாரு ரோஜா, ஏதோ நான் அப்பப்போ உன்கிட்ட சும்மா தமாஷுக்கு சண்டை போடுவேன், திட்டுவேன். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் உனக்கு எதிரி இல்ல.
அந்த சாமியார் கிட்ட சொல்லி என்னை எதுவும் செஞ்சிடாத ரோஜா. சரி சரி, மனசை போட்டு குழப்பிக்காத, நீ வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? வாமா, வா வா ரோஜா. ரோஜா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த அத்தை உனக்கு எதிரியே இல்லம்மா, நிஜம்மா சொல்றேன். ஆமா, உண்மையிலேயே இத சாமியார் தான் உன்கிட்ட சொன்னாரா, இல்ல எல்லாரையும் பயமுறுத்ததுக்காக நீயா ஒரு கதை விடுறியா? ஐயோ, எப்படியோ என் வயித்த கலக்குது. உண்மைய சொல்லு ரோஜா. அவர்தான் சொன்னார் அத்தை. ஐயோ, வாங்க சரி போலாம். பாத்து வாமா, பாத்து வா. வாங்கோ. ஸ்னேகா, ஸ்னேகா. வாங்க புரோகிதர். ஸ்னேகா கல்யாணத்துக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா வேணும்னு சொன்னேல, இதோ இவாதான். நமஸ்காரம்மா. வாங்க, வணக்கம். பாட்டி, ஆ, என்ன எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டேன்? இருங்க, ஸ்னேகாவும் மகேஷும் வருவாங்க, உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி இப்படிதான் தமாசா பேசிட்டு இருப்பா. வாங்க புரோகிதரே. வணக்கம்மா. உன் கல்யாணத்துக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவா வந்திருக்கிறது இவாதான். ஓய், இவதான் உம்ம பொண்ணு. என் பேரு ஸ்னேகா. உங்க பேரு? என் பேர் வைத்தி. என் பேர் வைதேகி. நீ பார்க்கறது புரியறது நானாக தேடி போகல, அதாக வந்து அமைஞ்சுடுத்து. உன் அப்பா அம்மா பெயர் தான் அவளுக்கும், எல்லாம் பகவான் அனுகிரகம். மகேஷ். தீர்காயுசா இருங்கோ. நன்னா இருமா. உன் கல்யாணம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் குழந்தை. சரி மகேஷ், அந்த அப்பா அம்மா இல்லாம கல்யாணம் பண்றேன்னு மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருந்தது. ஆனா உங்க பேரும் எங்க அப்பா அம்மா பேரும் ஒண்ணுன்னு நீங்க சொன்னதுல இருந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். அதுக்கு இல்லம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நம்மளவா மாதிரி தெரியலையே. காதலிச்சிருப்பா. ஏண்டிமா, நம்பாத்து வழக்கப்படி தானே கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா. நீ வேத்து ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியே, உங்க அப்பா அம்மா இருந்தா அதை ஏத்துப்பாளா? இந்தாங்க. இப்ப திருப்தியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதே சந்தோஷத்தை தான் இவங்க அம்மா அப்பா பட்டிருப்பாங்க. ஏன்னா எங்க காதல் அவ்வளோ ஸ்ட்ராங். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை இங்க வர வச்சதே எங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்காக தான். ஜாதி மதம்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுடாதீங்க. ஓய், உம்ம வாய் தான் உமக்கு சத்ரு. பேசாம தட்டை வாங்கிட்டு கிளம்போம், கல்யாணத்துக்கு வந்து சேரும். கிளம்புங்க. நானும் வரேம்மா. அவ ஏதாவது அனார்த்தமா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காத, கடவுள் இருக்கார். சரி, ரொம்ப நன்றி. மகேஷ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவர் சொன்னதை நினைச்சு பார்த்தேன். உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரா? அப்பா கிட்ட சிரிச்சு பேசி சம்மதம் வாங்கிடுவேன். அம்மா கிட்ட அழுது அடம் பிடிச்சி சம்மதம் வாங்கிடுவேன். நான் அப்பா செல்லும். ஏய் ஸ்னேகா, ஏன் அழற? ஏய் இங்க பாரு, எப்பவுமே நீ என் செல்லம், நீ அழக்கூடாது. ஓகே, நம்ம சந்தோஷமா போய் தாலி வாங்கிட்டு வர போறோம். ஓகே, வா கிளம்பலாம். பாட்டி, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. வா. எக்ஸ்கியூஸ் மீ, தாலி செக்ஷன் அங்க இருக்கு சார். தேங்க்யூ. வாங்க மேடம், உட்காருங்க. தாலி மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன். தாலியில நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. தொப்பத்தாலி, சிவன் தாலி, தென்கலை, வடகலை. வடகல மாடல் எது? இதாம்மா. இதுதான் மகேஷ், இதுதான். இது ரெடியா இருக்குங்களா? இந்த மாடல் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை சார். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே கொடுத்துருவோம். சார், 15ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் சார். 2 நாள்ல கொடுத்துருவோம். ரேட் என்னங்க?
3500 சார். அப்படியா? தாலி செயின் காட்டுறேன் சார். அது எடு. இதை பாருங்க. ம் இது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லுங்க. என்ன ஸ்னேகா, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மகேஷ். ரெண்டுக்கு 20000 ரூபா ஆகுது சார். ஐயோ 20,000மா? பரவாயில்ல விடு. ஆர்டர் எடுத்துக்கலாமா சார்? இவருக்கு மோதிரம் பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். சரி. இது ரெண்டையும் ரெடி பண்ணுங்க. நான் ஓகே வரேன். சார். இந்த பக்கம் இருக்கு. ஓ, என்ன மேடம் வேணும்? கல்லு வச்ச மோதிரம் காட்டுங்க. காட்டுறேன் மேடம். உட்காருங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பாருங்க. இது நல்லா இருக்கே. என்ன எம்? உங்க பேரு மகேஷ், அதோட முதல் எழுத்து என். நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் போடணும்ல. இது என்ன விலை? இது 50000 மேடம். 50,000மா? சார் இந்த எம்லெட் ஃபுல்லா டைமண்ட் சார். அவ்வளோ காஸ்ட்லியே வேணாங்க, ஆர்டினரியா காட்டுங்க போதும். மகேஷ், இந்த மோதிரம் எவ்வளவு அழகா இருக்கு. ஸ்னேகா சொன்ன கேளு. மாட்டேன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. கை காட்டுங்க. முதல்ல இந்த மோதிரத்தை காட்டுங்க. சொன்ன கேட்க மாட்டியே. மகேஷ், இந்த விரல் எதுக்கு மோதிரம் போடுறோம் தெரியுமா? எதுக்கு? ஏன்னா இந்த விரல்ல இருக்கிற நரம்புக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காதலும் இதய சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஸ்னேகா சூப்பர். காதல நீ ஒரு PhD பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை விட சூப்பர் இதோட வேலை. ஸ்னேகா உனக்கு என்ன, நான் இந்த மோதிரத்தை போட்டுக்கணும் அவ்வளவுதானே? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன சொல்லுங்க? நம்ம இந்த கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணிருக்கோம், ஆமா. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேரா உன்னை வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து தாலி கட்டுறேன். நீ இந்த மோதிரத்தை வாங்கி கொடு, இங்க இருந்து இப்படியே போயிடலாம். ஓகே? ஏய், ஏன் முகம் வாடி போச்சு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மகேஷ். நியாயமா நான் தான் உங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கணும். என்னால முடியலையே. ஏய் ரொம்ப பேசாத, அப்புறம் வரதட்சணையா 2 லட்சம் ரூபாய் கேட்பேன். வராத தட்சணை இல்ல, எவ்வளவு வேணா கேளுங்க. ஏய் கமான் சீரம், இதுக்கெல்லாம் என்ன கோவம்? இங்க பார், இதே மோதிரத்தை நம்ம வாங்குற காலம் வரும், அப்ப வாங்கிக்கலாம். இப்ப ஏதாவது சிம்பிளா செலக்ட் பண்ணலாம். சார் ஏதாவது ஆர்டினரி மோதிரம் காட்டுங்க. இந்தா, இத போட்டு பாரு. வாவ், பாத்தியா? நான் உனக்கு வாங்கி கொடுத்த ரிங் எவ்வளவு அழகா இருக்கு. இது எவ்வளவு? 6000 மேடம். இங்க பார், நான் வாங்கி கொடுத்த மோதிரம் உனக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. எனக்கு லூஸா இருக்கு, கழண்டு விழுந்துரும் போல இருக்கு. கழட்டி விட்டுட வேண்டியதுதான். மகேஷ், ஏன் இப்படி எல்லாம் அபசகுணமா பேசுறீங்க? போச்சுடா, நான் வேற ஒரு அர்த்தத்துல விளையாட்டா சொன்னேன், நீ வேற மாதிரி அபத்தமா புரிஞ்சுக்கிற. விளையாட்டு கூட கைட்டு விட்டுடுறேன், அது இதுன்னு பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏய் சாரிமா ப்ளீஸ். சார் கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தந்துடுறேன். ஓகேங்க. கீழே திருமாங்கல்யம் ஆர்டர் பண்ணிருக்கேன். சார் சுதாகர் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஹலோ சார், சொல்லுங்க. திருமாங்கல்யம் ஆர்டர் பண்ணிருந்தேன். ரெடி பண்ணுவாங்க சார். மொத்தமா பில் போட்டுருங்க. இப்போ ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன், பேலன்ஸ் வந்து டெலிவரி அப்போ கொடுத்துறேன். சரிங்க சார். ஓகே சார் இந்த மோதிரம் சார். இதையும் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, இது வேண்டாம். ஏன், என் மேல ஏதாவது கோவமா? சேச்சே, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல மகேஷ். இதையும் நீங்க டெலிவரி அப்போ வந்து வாங்கிக்கோங்களேன். சரி சார், அந்த எக்ஸ்போர்ட் மொத்தத்துக்கும் பில் போட்டுருங்க. மொத்தமா டெலிவரி அப்போ எடுத்துக்கிறேன். மொத்தமா எவ்வளவு ஆச்சுங்க? டோட்டலாக 26,000 ஆச்சுங்க சார். 10,000 இப்போ பே பண்ணுங்க, பேலன்ஸ் டெலிவரி எப்போ வாங்கிக்கிறோம். ஓகே மகேஷ், வாங்க. ஒண்ணு போதுமா, அப்புறமா வாங்கிக்கிறேன். போட்டுக்கோங்கம்மா. சட்னி?
சாம்பார் ஊத்துட்டுங்களா மாமா? போறோம்மா. என்ன நீ டிஃபன் சாப்பிடலையா? நேத்துல இருந்து அந்த சாமியாரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி, நீ உருப்படியா? நீங்க வேற. அந்த சாமியார் ரோஜா கிட்ட என்ன சொன்னாரு? ரோஜாவோட எதிரிங்கள்ல ஒரு ஆள் குறைவார்னு சொன்னாரு. அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீதான் உதறல் எடுக்குதோ? நான் ஒண்ணு ரோஜாக்கு எதிரி இல்ல. ஏமா ரோஜா, சாமிஜி அப்படியா சொன்னாரு? ஆமா மாமா, ஆனா அவர் சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. ரோஜா, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் டிஃபன் கொடு. மகேஷ், எனக்கு மனசே சரியில்லடா. அதான் எங்க ஊரு குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கூட. இதெல்லாம் முன்னாடியே கேட்க மாட்டியா? இப்பதான் கேட்பியா? ரோஜா, இந்தாமா, இதுல 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துரு. முறைக்காதீங்க, உங்ககிட்ட கேட்ட மாதிரி. இந்தாங்க, மறக்காம மகேஷ் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. நிச்சயமா பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மகேஷ். யாருக்குங்க இந்த தாலி மோதிரம்? ஏய், அறிவு இருக்கா? என் பரிசத்துக்கு நோன்ற. ஏடா பொண்டாட்டிக்கு உரிமையா? மண்ணான் கட்டி. ஏங்க இப்படி கத்துறீங்க? யாருக்காக இந்த தாலி மோதிரம் செய்ய ஆர்டர் கொடுத்திருக்கீங்க? என்ன பிரச்சனையை கை கழுவிடலான்னு பாக்குறியா? கேக்குறால சொல்லு. எனக்கு அது ஞாபகம் இல்ல. பொய் சொல்லாதீங்க. இந்த ரிசீட்ல நேத்துக்கு டேட் போட்டிருக்கு. நேத்து நடந்ததை இன்னைக்கு மறந்துட்டீங்களா நீங்க? இது உனக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. டேய், ஏன்டா பிரச்சனையை வளர்க்குற? அவ கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டீன்னா விஷயம் முடிஞ்சிடல. அந்த தாலிய மோதிரம் யாருக்கு? உனக்கா? என்னப்பா அறிவு கெட்டத்தனமா பேசுங்க. எனக்கு எதுக்கு தாலி மோதிரம் எல்லாம்? ஏங்க இப்படி அபத்தமா கேள்வி கேக்குறீங்க? அவன் என்ன கல்யாணமா பண்ணிக்க போறான்? அவன் ஃப்ரெண்டுக்கு. அப்படியே நிறுத்து. 1000 ரூபாய் வாங்கினதுக்கு உன் விசுவாசத்தை காட்டுறியா? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். இனிமே அவனுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பிச்சு விடுவேன், பிச்சு. ஏங்க நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? மகேஷ் நேத்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்டுக்கு தாலியும் மோதிரம் வாங்கணும்னு. அதுதான். போத நிறுத்திரி. அவ 781 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுத்தான்னு சொல்லி அதை இன்னி வரைக்கும் நான் ஒரு நாள் கூட கண்ணில் பார்த்தது கிடையாது. அப்பா, அவங்களையும் சும்மா திட்டுறீங்க. அவங்களை திட்டுறதுனால உண்மை போய் ஆயிடாது. உண்மையதான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அவனுக்காக தான் கடைக்கு போய் இந்த தாலி மோதிரம் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். அதோட ரசீத் தான் இது. பாத்தியம்மா, இவ சொன்னத அவன் கிளிப்பிள்ள மாதிரி திருப்பி ஒப்பிச்சிட்டான் பாரு. எழுந்து போடி. சரி மகேஷ், எனக்கு எதுக்கு வம்பு? நான் ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புறேன். அந்த மாரியாத்தை தான் காப்பாத்தணும். திரும்பி வராத. மகேஷ், யார் இந்த ஃப்ரெண்டு? அவர் பேர் என்ன? அட்ரஸ் என்ன? ரோஜா, நீயும் என்ன சந்தேகப்படுற? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன பண்ணீங்க? அறிவு கெட்டத்தனமா பேசுறீங்க. எனக்கு எதுக்கு மோதிரம் தாலியெல்லாம்? அப்படியே நான் தப்பு பண்றேன்னு வைங்க. இதெல்லாம் உங்க கண்ணில் பண்ற மாதிரி வைப்பனா? ஒண்ணு ஒளிச்சு வச்சிருப்பேன், இல்ல கிழிச்சில போட்டிருப்பேன். அதை யோசிக்காம பேசுறீங்க. இப்போ உங்க மேல யார் சந்தேகப்படுறாங்க? இந்த தாலி மோதிரம் யாருக்குன்னு கேட்டேன். நீங்க தானே பயந்து அலறீங்க. இல்லம்மா, இது என் ஃப்ரெண்டோட கல்யாண மேட்டர். அவன் நேத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அவன் இருந்திருந்தானா அவனை கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி இப்பவே நிறுத்திருப்பேன். நான் உங்களை நம்புறேங்க. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்ப கிளம்புறேன். ரோஜா, என் பிரீஃப் கேஸ் எங்க வச்சிருக்கேன்? அந்த ரூம்ல வச்சிருக்கேன். இல்ல நானே எடுத்துக்கிறேன். என்னங்க? தேங்க்ஸ். ஆமா, அந்த ரெசிப்ட் புளிய வச்சிட்டேன். எனக்கு வேண்டாம், தெரிஞ்ச கடை தான், நான் வாங்கிக்குவேன். தேங்க்யூ. ரோஜா, அவன் திருடம்மா. அவனை நம்பாத. ஏதோ தப்பு பண்றான். இந்த விஷயத்துல நீ இவ்வளவு அலட்சியமா இருக்காத. இல்ல மாமா, மகேஷ் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. இல்லம்மா, அப்படி இப்படின்னு மழுப்பி பேசி எந்த ஃப்ரெண்டுக்கு அந்த மோதிரத்தையும் தாலியும் வாங்கினான்னு சொல்லாமலே நழுவிட்டான் பாரு. நீ ரெசிப்ட பார்த்தல? எந்த கடை? என்கிட்ட சொல்லு. நேத்து தானே வாங்கினா? நான் இப்பவே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சொல்ல மாட்டேன் மாமா. அப்படியெல்லாம் விசாரிச்சு என் புருஷனை நான் இன்சல்ட் பண்ண மாட்டேன். ஐயோ ரோஜா, புரியாம பேசாதம்மா. அவன் பொய் சொல்லியிருந்தானா அதுக்கான தண்டனை நீ தானே அனுபவிக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அவர் உண்மையை சொல்லியிருந்தா அப்பவும் என் புருஷனை, ஒரு நல்லவரை அநியாயமா சந்தேகப்பட்டுட்டுமே,
அப்படின்னு தான் என் மனசாட்சி உறுத்தும். அந்த தண்டனை நீங்க சொன்ன தண்டனையை விட பெருசா உறுத்துமே மாமா. நான் நல்லதே நினைக்கிறேன் மாமா. கடவுளும் என் புருஷனும் எனக்கு நல்லதே செய்வாங்க. விடுங்க மாமா. சரி, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னம்மா வருமான வரி அதிகாரி மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல்னு கணக்கு பாக்குறியே, வருமான வரி கட்ட போறியா? வருமானமே இல்ல, வரிக்கு எங்க பாட்டி போறது? சரி, நேத்து தாலி வாங்க போனீங்களே, என்னாச்சு? தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் பாட்டி. அப்புறம் எம்னு போட்டு ஒரு மோதிரம் பார்த்தேன் பாட்டி, வைர மோதிரம். விலை தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது, வாங்க முடியல. அதுக்கு தான் என்ன கூட்டிட்டு போயிருந்தேன்னா இந்நேரம் மோதிரம் உன் கையில இருக்கும். நீ எப்படி பாட்டி வாங்கியிருப்ப? வாங்கறதாவது அத கையில எடுத்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு லவக்குன்னு வாயில போட்டுக்க முடியுதான். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அப்புறம் அதை எடுத்து கையில போட்டுக்க முடியுதான். ஐயோ சி, கருமம் கருமம். ஏன் பாட்டி, உன் புத்திக்கு என்னைக்குமே நேரா சிந்திக்கவே தெரியாதா? அது சரி, நான் நேர்மையா சிந்திக்கிறதுக்கு 50,000 வேணுமே, யாரு தருவா? உனக்கு எப்ப பாரு நக்கல் தான் பாட்டி. நான் உள்ள வரலாமா? சார் வாங்க. என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்னேகா, ஒரு குட் நியூஸ் கேட்டா அசந்துருவேன். என்ன, உங்க சொத்தெல்லாம் ஸ்னேகா பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? பாட்டி, சினிமால இப்படித்தானே ஹீரோ எல்லாம் பணக்காரர் ஆயிடுறாங்க. அது மாதிரி ஒரு சின்ன கல் அப்படி விட்டு பார்த்தேன். நமக்கு கோடீஸ்வரி ஆகிறதுக்கு கொடுப்பனை இல்லை. ஸ்னேகா, நீ பாடின நம்ம பாட்டை ஒரு ஆடியோ கம்பெனி கேசட் காரனுக்கு போட்டு காமிச்சேன். என் ஃப்ரெண்டு தான் அதை கேட்டுட்டு அப்படியே அசந்து போயிட்டான். இந்த ஏபிசி ஆடியோ கம்பெனி, அது உனக்கு தெரியுமா? அந்த டிஇஎஃப்க்கு முன்னால வருமே, அந்த ஏபிசியா? பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், அந்த கம்பெனி பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்னேகா, நம்ம பட ஆடியோ கேசட் விஷயமா மிஸ்டர் பிரகாஷ்ங்கிறவனா நான் மீட் பண்ணேன். நீ பாடின பாட்டை அவன் கேட்டானா, அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டான். அவன் ஒரு மியூசிக் ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்றானா, அதுல நீ தான் பாடணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். சார், நீங்க எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆனா பார், ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல, உன் சார்புல நான் வாக்கு கொடுத்துட்டேன். நாளை காலையில ரிஹர்சல், சாயந்தரம் ரெக்கார்டிங். ஓகே சார்? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுமா. என்ன பாட்டி? ஆமா, வாசம் தான். ஸ்னேகா, ஒத்துக்கமா? இல்ல பாட்டி, மகேஷ் அன்னைக்கு. அட, அவன் கிடக்குறாமா, நீ ஒத்துக்கோ. ரெண்டு பேரும் பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது சொல்லுங்க. வேற பின்னணி குரல் வேணும்னா சொல்லுங்க, ரெடியா இருக்கு. என் பாட்டி, யாராவது இருக்காங்களா? உங்க எதிரிலே இருக்காங்களே, தெரியல? யாரு? நான் தான். பாட்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். சார், பாட்டியை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னம்மா? இந்த ஆல்பம்ல நான் பாடினா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? ஏன் கேக்குற? சும்மா சொல்லுங்களேன். என்ன, ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000-ஆ? அப்ப நான் ரெடி சார். என்னம்மா திடீர்னு பணத்து மேல பாஞ்சிட்ட? பாட்டி உன்னையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், இது வேற விஷயம். நான் பாடுறேன். எப்படியோ நான் கொடுத்த வார்த்தையை நீ காப்பாத்திட்ட, ரொம்ப சந்தோஷம். ஸ்னேகா, கல்யாணம் கூடி வர வர அதிர்ஷ்டமும் சேர்ந்து வருது பாரு. ஆமா பாட்டி. கல்யாணமா? யாருக்கு? எங்க 2 பேர்ல யாருக்கா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்னங்க, ஸ்னேகாவுக்கு தான் கல்யாணம். ஸ்னேகாவுக்கு கல்யாணமா? ஆமா சார், நானே அப்புறமா வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு இருந்தேன். இல்லம்மா, பாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வர நேரம் இது. இப்போ கல்யாணம் தேவைதானா? நான் ஏன் சொன்னேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் கிரேஸும் கிளாமரும். உன் கல்யாண விஷயத்த கொஞ்சம் யோசிமா. நான் வரேன் பாட்டி. ஸ்னேகா, என்ன இந்த ப்ரொடியூசர் குட்டையை குழப்பிட்டு போறாரு? அவர் சொன்னது நடிகை நடிகர்களுக்கு தான், உனக்கு இல்ல. நீ சினிமால பாடத்தானே போற. வாஸ்தவம் தான் பாட்டி. அப்போ நாளைக்கு நான் அந்த கம்பெனிக்கு போய் ஆல்பம்ல பாடட்டுமா? சரி, பாடு. 50,000 ரூபாய்க்கு வைர மோதிரம் வாங்கி மகேஷுக்கு கொடுக்கத்தானே பாட போற. ஆமா பாட்டி. பாடு. பாடிட்டு அந்த பணத்துல மகேஷுக்கு மோதிரம் வாங்கி போடு. அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். தேங்க்ஸ் பாட்டி.
ஆனா மகேஷ் தான் இனிமே இந்த நல்ல சிவத்தோட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அட அவன் கிடக்குறாமா, அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நம்ம பக்கம் காத்தடிக்கும் போது 4 காசு சம்பாத்தியம் பண்ணிக்கணும். டைம் வெயிட் ஃபார் நோ மேன். அது எப்படி பாட்டி நீ இப்படி எல்லாம் பேசுற? நேத்து ஒரு புஸ்தகத்துல இந்த பழமொழியை படிச்சேன். எப்ப டைம் கிடைக்குதோ அடிச்சு விடலான்னு நினைச்சேன். இப்ப கேப் கிடைச்சது, அடிச்சு விட்டேன். நானும் பார்க்குறேன், எப்பவும் கலகலன்னு இருப்பிய, ஏன் உம்முன்னு வர? மனசு சரியில்லை சந்திரன். ஊரில் பொண்டாட்டிக்கிட்ட நிம்மதி இல்லைன்னு தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். இங்கேயும் வெறுப்பாக இருக்கு, மனசு அலைப்பாயுது. ஊரில் ஏதாவது பிரச்சனையா? பார்வதி தான் பேசி பேசி என்னை பிச்சு திங்கிறா. 1000 பண வசதி இருந்து என்ன பண்ணுறது? பொண்டாட்டி சரியில்லைன்னா புருஷங்காரம் ரத்தங்கக்கி தான் சாகணும் போல இருக்கு. சரி சரி, என்ன அலப்பாயிரம் உன் மனசை அடக்கணும், அதுக்கு ஒரு வடிகால் போடணும், அவ்வளோதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே, கவலை விடு. நாளைக்கே உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். எங்க? இந்த கோடைக்கால வெயிலுக்கு தர்பூசணி பழம் விற்கிற இடம் அது. சொன்னா புரியாது, நேரில் போய் பார்த்தா தான் புரியும். நாளைக்கு தான் அந்த ஜிலு ஜிலு நாள். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு நாள் பொறுத்துக்கேன். சரி சரி, நீ சொன்னா நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன், பார்த்துக்கலாம். குட் மார்னிங் மிஸ்டர் பிரகாஷ். குட் மார்னிங். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். நாளைக்கு பேசுங்க. மிஸ்டர் பிரகாஷ், இவங்க தான் மிஸ் நேஹா. வணக்கம். வணக்கம். நீங்க சொன்னீங்களே த கோல்டன் வாய்ஸ், அதுக்கு சொந்தக்காரி இவங்க தான். வெரி நைஸ். Thank you. மிஸ் நேஹா, இவர் மிஸ்டர் பிரகாஷ் நார்த் இந்தியால ஆடியோ பிசினஸ்ல நம்பர் 1. அவர் சும்மா சொல்றாரு. இல்ல இல்ல, உங்களை பத்தி இவர் நிறையவே சொல்லியிருக்காரு. உங்க அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இளமையாவே இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. புது ஆல்பத்தில் நீங்க பாட போறீங்க, அதோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இது. நீங்க சைன் பண்ணுங்க. இன்னும் என் குரலை நீங்க ரெக்கார்டிங்ல கேட்கவே இல்லையே. அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவனே வந்து சான்ஸ் கேட்டாலும் நல்ல சும்மா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் லைஃப்ல உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பெரிய விஷயம், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுமா? மிஸ் நேஹா, இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் சைன் போடுமா? பரவாயில்ல சார். ஆண்டவனே வந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு சினிமா ப்ரொடியூசரும், ஆண்டவனுக்கே சான்ஸ் கொடுக்காத ஒரு ஆடியோ கம்பெனியோட ஓனரும் எனக்கு துணையா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் குரலை கூட கேட்காம என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கான்ட்ராக்ட் போட்டு இருக்கீங்க. அதே நம்பிக்கை எனக்கு உங்க மேல இருக்கு. தேங்க்யூ மிஸ் நேஹா. நீங்க நல்லா பாடுவீங்க தான் நினைச்சேன், நான் நல்லா பேச கூட செய்றீங்க. ஐயோ, மகேஷ் வந்துட்டான் போல இருக்கே. ஸ்னேகாவை பாட அனுப்பிச்சிட்டானே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ அம்மாடியோ, ஐயோ வலிக்குதே, நான் என்ன செய்யட்டும்? ஸ்னேகா, கடவுளே. ஸ்னேகா. அப்பா, வலி தாங்க முடியலையே. ஐயோ பாட்டி, என்னாச்சு? காலில் சுளுக்கு பிடிச்சிருச்சுப்பா. என்ன பாட்டி? சரி, ஸ்னேகா எங்க? அவளை இந்த வலிக்கு மருந்து வாங்க கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்ன பாட்டி இது? எவ்வளவு ஆசையா இந்த தாலியும் மோதிரமும் அவள் காட்டணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன் எங்க கிட்ட காட்டினா நாங்க பார்க்க மாட்டோமா? சரி, இந்தா பாரு பாட்டி, எப்படி இருக்கு? வாவ், சூப்பர். ஏண்டா, எஸ் போட்ட மோதிரம் ஸ்னேகாவுக்கா? ஆமா பாட்டி, அவளுக்கு தான் முதல்ல காட்டணும்னு ஓடி வந்தேன். அவ எங்கேயோ போயிட்டா. ஏன் கே போட்ட மோதிரம் இந்த கிருஷ்ணவனிக்கு வாங்கணும்னு தோணலையா? அது சரி, நீ என்ன கல்யாணம் பொண்ணா? ஆமா, ஸ்னேகா எங்க? இன்னும் வரல. வருவா. சுளுக்குக்கு நாட்டு மருந்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன். அவ கடை கடையா அலைஞ்சுதான் வாங்கிட்டு வருவா. நீ உன் கையால இதை சாமி ரூம்ல கொண்டு போய் வை. சரி. ஸ்னேகா, நீ எங்கம்மா பாடிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வந்துரு. இவனை ரொம்ப நேரம் சமாளிக்கிறது என்னால முடியாது. ஓகே, நாளை காலையில் வாங்க. ஆமாம், அதை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. இந்தாங்க மேடம், இது உங்களோட காப்பி. தேங்க்யூ சார். எனக்கு இந்த ஃபீல்டில் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. மியூசிக் ஃபீல்டில் நான் ஒரு பெரிய பாடகியாக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதனால இந்த ஃபார்மை நீங்களே வச்சுக்கோங்க. ஏமா, நான் ஒரு சினிமா ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன உன் பிஏவாவே ஆக்கிட்டிய? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்.
சும்மா தமாஷுக்கு சொன்னேம்மா. மேடம், இன்னைக்கே நம்ம சாங் ரெக்கார்டிங்க்கு போகும். அதுக்கான செக் அட்வான்ஸ் இன்னைக்கே தந்துடுறோம் உங்களுக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அட்வான்ஸ் வேண்டாம். நான் பாட்டெல்லாம் பாடி முடிச்சோடனே ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துடுங்க ப்ளீஸ். ஓகே மேடம், ஆஸ் யூ விஷ். நாம இப்போ ரெக்கார்டிங்க்கு ரிஹர்சல் செய்யலாமா? செய்யலாம். வாங்க. ஸ்னேகா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கம். என்னாச்சு தம்பி? ஏதோ ரிப்பேர்மா. ஐயோ, ஸ்னேகா உயிரோட இருக்கா? ஸ்னேகாவா? யாருடா அவ? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அது வந்து அது ஒண்ணும் இல்லக்கா. டேய் மறைக்காத, உண்மை சொல்லு. யார் அவ? அது வைதேகி மாமியோட மக ஸ்னேகா. இவங்க தான். அவ செத்து போயிட்டா. ஓஹோ, அப்ப ஸ்னேகா சாகலியா? உயிரோட தான் இருக்கா? அவ மாதிரி தான் இருந்துச்சு. அது அவ இல்ல, வேற யாரோ. டேய் பொய் சொல்லாதடா. அக்கா அவ இல்லக்கா, உண்மையை தான் சொல்றேன். இல்ல நான் நம்பல. அக்கா 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 எங்க போறீங்க? நானும் வரேன். நீ இங்கே நில்லு, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ, இவங்க முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு ஸ்னேகாவை காட்டி கொடுத்துட்டேனே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வைதேகி மாமி, என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, என்னங்க மேடம்? கொஞ்சம் எம்டியை பார்க்கணும். போய் பாருங்க மேடம். ஆடியோ கேசட் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள ரெடி ஆயிடும். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா, யாருமா? எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். என்ன விஷயம்? ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். இப்போ ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு போனால. ஆமா. அவ கும்பகோண ஸ்னேகா தானே? ஆமா. என்ன விஷயமா கேக்குறீங்க? இல்ல சார், நான் ஸ்னேகாவோட தூரத்து சொந்தம். என் பேரு ஜானகி. எங்க ஊருக்கு போயிருக்கும்போது ஸ்னேகா சென்னைக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவ அட்ரஸ் தெரியாததுனால போய் பார்க்க முடியல. எனக்கு தற்செயல அவளை பார்த்தேன். கூப்பிடறதுக்குள்ள அவ யார் கூட கார்ல ஏறி போயிட்டா. அவ ஏன் சார் இங்க வந்திருக்கா? ஸ்னேகா இப்போ பாடகி ஆயிட்டாமா. இப்போ எங்க கம்பெனிக்காக மியூசிக் ஆல்பம் பண்றா அவ. அப்படியா? எங்க ஊர் ஒரு குக்கிராமம். அங்கிருந்து ஒரு பொண்ணு சென்னையில வந்து பாடுறான்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாஸ்தவம் தான்மா. தயவு செஞ்சு எனக்கு ஸ்னேகாவோட அட்ரஸ் தர முடியுமா? கண்டிப்பா தரேம்மா. இதாம்மா ஸ்னேகாவோட அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் இனிமே ஸ்னேகாவை பாத்துக்கிறேன். சரிம்மா. வரேன் சார். ஹலோ, வந்துச்சுங்களா? அக்கா என்னாச்சுக்கா? ஸ்னேகாவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. எங்க இருக்கா? அது உனக்கு எதுக்கு? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தை நானே தெரிவிக்கிறேன். இப்ப போய் ஆட்டோல ஏறு. சரிக்கா. கால்சுலுக்கு மருந்து வாங்க போனவளை இன்னும் காணோம். அப்படி எந்த நாட்டு மருந்து கடைக்கு போய் தொலைஞ்சானே தெரியல. தெரியலையப்பா. என்ன? அம்மா, ஏய் நீ ஏண்டி வந்த? மனசு சரியில்லைமா தான் வந்தேன். மனசு சரியில்லைன்னா சாமியார் கிட்டப்பா. சாமியார் கிட்ட போனேன், அதனாலதான் மனசு சரியில்லை. அப்படின்னா? அம்மா, நான் அந்த ரோஜா கூட மோகனானந்த சாமிகளை பார்க்க போயிருந்தேன். அந்த சாமி சொன்னாரு, ரோஜாவோட எதிரியில ஒருத்தர் குறைவாங்கன்னு சொன்னாரு. ரோஜாவுக்கு யார் யார் எதிரி? நீ, நானு, மகேஷ் தானே?
நமக்குள்ள யாருக்கோ ஏதோ ஒண்ணு ஆகத்தான் போகுது. ஏய், என்னையே உங்க 2 பேர் லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? நான் ஒன்னும் ரோஜாக்கு எதிரி இல்ல. கூடிய சீக்கிரத்துல நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் மண்டைய போட போறீங்க. அட பாவி, ரோஜா கூடவே இருந்து நீ குழி பறிக்கிற, அங்கேயும் இங்கேயும் குடும்பம் நடத்துற. நீ தாண்டா ரோஜாவுக்கு முதல் எதிரி. நான் இன்னும் 50 வருஷம் இருந்து என் பேரு கின்னஸ் ரெக்கார்ட்ல வரும்னு எங்க ஊர் சாமியார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ நீயும் இல்ல மகேஷும் இல்லனா நான் என்ன இழிச்சவாயா? நீ இழிச்சவாயா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் 50 வருஷம் ஜம்முன்னு வாழ போறேன். மகேஷ், எப்போ உனக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம்? வர 15ஆம் தேதி. ஸ்னேகா, என்னது கை வீசிட்டு வர? மருந்துங்க? என்ன மருந்து? அது வந்து என் கால் சுளுக்குக்கு நாட்டு வைத்தியம் மருந்து வாங்கிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். எப்ப பாட்டி உனக்கு கால் சுளுக்கித்து? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கேட்ட கேள்வி அதிர்ச்சியாகி என் சுளுக்கெல்லாம் சரியா போச்சு. அதிர்ச்சி வைத்தியம் சூப்பர் போ. என்ன எதுக்குடா முறைக்கிற? அதான் கால் சுளுக்கு சரியா போச்சுல. போய் அந்த தாலியும் மோதிரத்தையும் ஸ்னேகாட்ட காட்டு. மகேஷ், தாலி முதல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 4 நாள்ல அந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. வா காட்டுறேன். வா. தாலி அவ கழுத்துல ஏற போகுதோ இல்ல தூக்கு கயிறு நம்ம 2 பேர் கழுத்துலயும் தொங்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான். ஐயோ, என்னம்மா நீ வேற? நான் அந்த சாமியாருக்கு பயந்து போய் இங்க வந்தேன், நீ அதுக்கு மேல பயமுறுத்துறியே. அடியே, ரோஜாவுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு தான் மகேஷ் கூட ஸ்னேகாவை சேர்த்து வச்சோம். அது கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த விஷயத்தை காலம் பூரா மறைக்க முடியாது. நடுவுல நம்ம 2 பேர் தலையும் தான் உருள போகுது. ரோஜா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறா. அவ ஒரேடியா செத்துட்டானா நமக்கு நல்லது, இல்ல நம்ம செத்தோம். அதுக்கு என்னம்மா செய்யணும்? இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ரோஜாவுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துரு. எப்படிமா? நீ என் கூட நாட்டு மருந்து கடைக்கு கூட வா. நான் விளாவாரியா சொல்றேன், வா போ. மகேஷ், நான் சுந்தரியோட வெளியே போயிட்டு வந்துடுறேன். போ. ரோஜா, சும்மா இருந்த என்ன சாமிஜி உன் எதிரிங்கள்ல ஒருத்தவங்க குறைவாங்கன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டடி. அதான் இப்ப நான் உனக்கு பால்ல விஷத்தை கலந்துட்டேன். இப்பவும் நான் உனக்கு நல்லது தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி தெரியுமா? ஸ்னேகாவும் மகேஷும் கல்யாணம் பண்ணிக்க போறது உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கண்டிப்பா நீ துடி துடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாவ. அதை விட என் கையாலேயே விஷத்தை கலந்து கொடுக்கறேன், சாப்பிட்டுட்டு துடி துடிச்சு சாவு.